உங்களுக்கு நேர்ந்த நிலைமையில் அத்தனை நான் பார்த்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் நீங்கள் செய்ததோ தவறு. அந்த தவறை உணர்ந்து நீங்கள் சிறிது நேரம் ஆழ்ந்த துன்பத்தில் இருக்க என்பதற்காகத்தான் ஒரு தவறு செய்யவில்லை கணவர். நானும் எந்த தவறு செய்யவில்லை. என் கணவருக்கு வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? தெரியவில்லையே. நீங்கள் தவறு செய்த தெரியுமா? அத்திரை முனிவருக்கும் மனுஷியா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தூர்வாச மகரிஷி. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? 7 கோபமுடையவர், 22 நேத்திரம் படைத்தவர், தனக்கு நிகரில்லையே என்று ஆணவத்தோடு வாழ்ந்து வந்தவர் தூர்வாச மகரிஷி. அப்படி ஆணவத்தோடு வாழ்ந்து வந்த தூர்வாச மகரிஷி தன் இஷ்டம் போல் செய்யக்கூடிய யாகம் இஷ்ட சக்தியாகும். அந்த யாகத்தை செய்ய வேண்டும் என்று யாகத்திற்கு நாளை குறிப்பிட்டார். அந்த நேரத்தில் நாரதனை சந்தித்து இந்த யாகமானது குறையில்லாமல் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த யாகத்திற்கு யாரையாவது ஒருவரை தலைமையாக செய்ய வேண்டும். அவர் தலைமை பொறுப்பேற்று இந்த யாகம் நடத்தினால் குறையில்லாமல் யாகமானது நிறைவேறும் என்ற உரைக்கு உடனே தூர்வாச மகரிஷியோ யாரை இதற்கு தலைமையாக செய்வதை கேட்டார். அப்பொழுது தூர்வாச மகரிஷி உரைத்ததை நாரதர் முடித்தவுடன் மும்மூர்த்திகள் யாரையாவது ஒருவரை அழைத்து வந்து அவர் தலைமையில் இந்த யாகத்தை செய்தால் இந்த யாகமானது குறையில்லாமல் நிறைவேறும் உரைக்கு புறப்பட்டு வந்தார் சத்தியலோகம். அவர் வருவதை பார்க்கவில்லை. பிரம்மனும் கலைவாணியும் இருவரும் சலச சல்லாபத்தில் ஈடுபட்டுக் கொண்டார்கள். சிற்றன்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டார்கள். உடனே தூர்வாச மகரிஷி புறப்பட்டு வந்தார். அவர்கள் இருவர் இருக்கிற நிலையை கண்டார். அவர்கள் மீது கோபம் கொண்டார். பிரம்மா, நான் வந்திருப்பதை அறியாமல் நீயும் உனது மனைவி சரஸ்வதியும் இருவரும் சலச சல்லாபத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உனக்கு இழப்பதோ 4 சிரம். ஆனால் பிரம்மனுக்கு எப்பொழுது காம உணர்ச்சி ஏற்படுவதோ அப்பொழுது 5வது சிரமானது தோன்றுமா. அப்படி அந்த 5வது சிரமானது தோன்றிவிடனே அந்த தூர்வாச மகரிஷியை பார்த்து நகைத்துதான். உடனே கோபம் கொண்ட தூர்வாச மகரிஷி, பிரம்மா, நான் வருவதை அறியாமல் ஆணவத்தோடு நீங்களோ சலச சல்லாபத்தில் ஈடுபட்டு கொண்டீர்கள். அது மட்டுமல்லாமல் உனது 5வது சிரமானது எப்போது பார்த்து நகைத்ததோ என்றாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த 5 சிரத்திலே ஒரு சிரமானது அறுபட வேண்டும் சாபத்தை கொடுத்தார் தூர்வாச மகரிஷி. அப்படி சாபத்தை கொடுத்தவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார் கைலாயம். பிரம்மனும் கலைவாணியும் என்ன தவறு செய்துள்ளோ அதே தவறுதான் நீங்கள் செய்து அவர் வருவதை அறியவில்லை. உடனே உங்கள் இருவரை பார்த்தவர் உங்கள் மீது கோபம் கொண்டார். அப்படி கோபம் கொண்ட தூர்வாச மகரிஷி, தாயேசா, நான் வருவதை அறியாமல் எப்பொழுது நீ சிற்றின்பத்தில் ஈடுபட்டு கொண்டாய் என்றாக இருந்தாலும் உனக்கு பித்தவரை பிடிக்க வேண்டும் என்று சாபத்து கொடுத்தார் தூர்வாச மகரிஷி. அப்படி சாபத்து கொடுத்து முடிந்தபடி புறப்பட்டு வந்தான் இணை சந்திப்பதற்காக வைகுந்தம். அப்படி வைகுந்தம் வருவதை என் நாணத்தால் நான் உணர்ந்து, அப்படி நாணத்தால் உணர்ந்து நானும் எனது மனைவி லட்சுமியும் இருவரும் எதிர்கொண்டு அழைப்பது போல் அழைத்து வந்து நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அவன் அமர செய்து அவனுக்கு இறப்பதோ 22 கால்களிலே 10 விரல்கள், 10 விரல்களிலே 10 நகைக்கண்கள், கைகளிலே 10 விரல்கள், 10 விரல்களிலே 10 அகக்கண்கள், முகத்திலே 2 கண்கள், மொத்தம் 22 கண்கள். நான் கால்களை இதமாக பிடிப்பது போல் பிடித்தேன். என் மனைவி லட்சுமியோ செல்வத்திலே சிறந்தவள் ஆகிறார். அவளோ கைகளை இதமாக பிடிப்பது போல் இதமாக பிடித்தாள். நான் கால்களை இதமாக பிடிப்பது போல் பிடித்து கால் விரல்களில் இருந்த 10 நகைக்கண்களை நான் எடுத்து என் மனைவி லட்சுமியோ கைகளை இதமாக பிடிப்பது போல் பிடித்து கை விரல்களில் இருந்த 10 அகக்கண்களை அடித்தால் இருப்பது 2 கண்கள். அதையும் எங்கு அழித்து விடுவில்லை என்று நிறுத்தி
என்னிடத்திலே மன்னிப்பினை கேட்டு ஓடி சென்றார் தூர்வாச மகரிஷி. ஆனால் அந்த தூர்வாச மகரிஷி கொடுத்த சாபம் எங்கு பழித்து விடுமோ என்று நினைத்து பிரம்மன் ஓடி வந்தான் கைலாயத்தினாடி. இந்த சாபத்திற்கு என்ன விமோசனம் செய்து செல்லலாம் என்று அப்படி புறப்பட்டு வந்தவுடனே கைலாயத்திலே மாமாவை தேடினான், காணவில்லை. மாமியை தேடினான், உன்னையும் காணவில்லை. இருவருமே இல்லாத காரணத்தினால் உன் கணவன் அமரக்கூடிய பளிங்கு மேடையிலே அமர்ந்தார். அந்த பளிங்கு மேடை எப்பேற்பட்டது தெரியுமா? உன் கணவனை தவிர மற்ற யாரு ஒருவர் அமர்ந்தாலும் அப்பொழுதே அவளுக்கு நித்திரை வந்து விடுமா, உறக்கம் வந்து விடுமா. அந்த பளிங்கு மேடையிலே உன் கணவனை தவிர பிரம்மன் அமர்ந்தான். அவனுக்கு அப்பொழுதே உறக்கம் வந்து விட்டது. உறக்கம் வந்தவனை உறங்கிவிட்டான் பிரம்மன். நீ என்ன செய்தாய்? அனிலும் கணவனுக்கு செய்யக்கூடிய பாத பூஜை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு வந்தாய். அமர்ந்திருப்பதை கணவனா அல்லது மாற்றானா என்று அறியாமல் கணவனுக்கு செய்யக்கூடிய பாத பூஜையை நீ செய்தாய். பெண் புத்தி பெண் புத்தி என்று உரைப்பார்கள். கணவனா மாற்றானா என்று அறியாமல் தவறு செய்து விட்டாய். அப்படி பாத பூஜை செய்தது மட்டுமல்லாமல் எப்பங்கம் செய்தாலும் நித்திரை பங்கம் செய்யக்கூடாது. ஆகினால் நித்திரை பங்கத்தை செய்யக்கூடாது, நித்திரையை கலைக்கக்கூடாது என்பதற்காக பிரம்மனுடைய துடையின் மீது நீயும் தலை வைத்து உறங்கிவிட்டால் படியலக்க சென்ற உனது கணவன் புறப்பட்டு வந்தார். நீங்கள் இருவரும் இருக்க நிலையை கண்டார். உங்கள் மீது சந்தேகம் கொண்டார். மாமனுக்கும் மாமிக்கும் மருமகனுக்கும் எத்தனை நாட்களாக இந்த கள்ள தொடர்பு என்று உன் மீது சந்தேகப்பட்டார். அன்று எப்படி உன் கணவர் உன் மீது சந்தேகப்பட்டாரோ அதே சந்தேகத்தால் ஒரு சில பாமர மக்கள் தன் மனைவின் மீது சந்தேகப்படுகிறார்கள். இதெல்லாம் யாரால் வந்தது? உங்களால் வந்தது. அன்று உன் கணவர் உன் மீது சந்தேகப்பட்டார். இன்று தன்னுடைய மனைவி என்று பாராமல் தன் மனைவியின் மீது சந்தேகப்படுகிறவர்களை பாமர மக்கள் இது உருவாவதற்கு காரணமே நீங்கள் தான் அம்மா. அப்படி சந்தேகப்பட்டவுடனே நீ என்ன உரைத்தாய்? பிரம்மனுக்கு இருப்பதோ 5 சிரம், உங்களுக்கு இருப்பதும் 5 சிரம். இந்த உலகத்திலே பிரம்மன் யார், ஈஸ்வரன் யார் என்று தெரிய வேண்டும் என்றால் அந்த பிரம்மனுடைய 5 சிரஸ்ரீ ஓர் சிரத்தை நீங்கள் கிள்ளி எறிய வேண்டும் என்று உரைத்தேன். உன்னுடைய வார்த்தையை கேட்டால் உனது கணவன் ஒரு மனைவியின் வார்த்தை எதை கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும். கொண்டாட்டி சொல்ற போல் வார்த்தைக்கு பூரா தலையா தன்மைச்சுக்க ஆம்பல. உன் கணவனுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமைதான் ஏற்படும். உன்னுடைய வார்த்தையை கேட்டு சென்று உனது கணவன் பிரம்மனுடைய சிரத்தை கொய்தான். அப்படி அந்த சிரமானது அறுபட்டு உடனே கபாலமாக மாறி உனது கணவரின் கரத்தை பற்றிக் கொண்டு உன் கணவனுக்கு பித்து வெறி பிடித்து பிரம்மன் யார் தெரியுமா? எனது உந்தை கமலத்திலே பிறந்தவன். பிராமணர்களை படைத்தவனே பிரம்மன் தான். பிராமணர்கள் என்னதான் தவறு செய்தாலும் சரி அவனை கரம் தொட்டு அடிக்கவும் கூடாது, தவறாக பேசவும் கூடாது. அப்படி தவறாக பேசினாலோ கரம் தொட்டு அடித்தாலோ அப்போதே அவனுக்கு பிரம்மத்தின் தோஷம் ஆகிவிடுமா. பிராமணர்களுக்கே அது நிலைமை என்றால் பிராமணர்களை படைத்ததே பிரம்மன் தான். அதுவும் பிரம்மன் யார்? எனது உந்தி கமலத்திலே பிறந்தவன். என்னுடைய மகன், என் மகனின் சிரத்தை அறுத்தால் என்ன அல்லது உங்களுடைய சிரத்தை அறுத்தால் என்ன? என் மகனின் சிரத்தை அறுத்த காலத்தினால் நீங்கள் இருவரும் ஆழ்ந்த துன்பத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிது காலதாமதத்தோடு புறப்பட்டு வந்தீர். இப்படி தவறு செய்தவர்கள் நீங்கள் செய்த தவறினை மறந்துவிட்டு எங்களுக்கு ஆபத்திலிருந்து விட்டதையே ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு சிறிது காலதாமதத்தோடு வருகிறீர்கள் அண்ணா என்று கேட்கிறாய். தங்கா, இப்பொழுதாக உணர்ந்து கொண்டீரா நீங்கள் செய்த தவறினை? எப்படியோ நடந்து விட்டது. கணவரை காப்பாற்றுங்கள். தங்கா, உன் கணவனை காப்பாற்ற வேண்டும். உன் கணவனுக்கு பிடித்திருக்கக்கூடிய பித்து வரி அகல வேண்டும். அந்த பித்து வரி அகல வேண்டும் என்றால் நான் வரும்பொழுதே 10 அரிசியை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த 10 அரிசி மலை போல் சாதமாக வடித்து என் இடது கை பெருவிரலால் நெற்றியை கீறி அதிலிருந்து ஒரு உதிரத்தை எடுத்து அந்த சாதத்திலே பிசைத்து உதிர சாதமாக நான் வாரி இறைக்கப் போகிறேன். அப்படி நான் உதிர சாதத்தை வாரி இறைக்க சமயத்தில் அந்த பிரம்மனுடைய கபாலம் உதிர சாதத்தை உண்பதற்காக கீழே இறைக்கும் உன் கணவனுடைய பித்து வரி அகன்றுவிடும். ஆனால் ஒன்று தங்கா, உன் கணவனுக்கு நான் உதிர சாதத்தை வாரி இறைக்க சமயத்தில் உன் கணவன் அருகே நீ இருக்கக்கூடாது. ஏன் இந்த அகந்தையான வார்த்தையே உனக்கு பொருத்தமானது. ஒரு
பெண்ணாக பிறந்துவிட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாத வார்த்தையாக இருந்தால் விட்டு விட்டு செல்ல வேண்டும். ஏன் எதற்கு என்ற ஆணவ சொல் பெண்களுக்கே உகந்தது. தங்கா, எதற்காக உன் கணவன் அருகாமல் இருக்கக்கூடாது என்று நான் உரைக்கிறேன் தெரியுமா? நான் குதிரை சாதத்தை மாறி இருக்க சமயத்தில் உன் கணவனுக்கு ஆபத்து நேருமோ, அல்லது உனக்கு ஆபத்து நேருமோ, அல்லது எனக்கு ஆபத்து நேருமோ தெரியாது. ஏன், ஒருவேளை நீயே கூட சாக நேரலாம், அல்லது உன் கணவனையே கூட சாக நேரலாம், ஏன் நானே கூட சாக நேரலாம். யாருக்கு மரணம் நேரும் என்றே தெரியாது. மூவரில் யாராலும் ஒருவர் சாக நேரலாம். ஆகினால் அந்த இடத்தில் நீ இருக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய கட்டளை. அண்ணா, தங்கா, என் கணவரை காப்பாற்றும் பொழுது என்ன ஆபத்து வருவது தெரியாது. நீ இருப்பாயோ நான் இருப்பதோ தெரியாது. உனக்கு ஆபத்து நேருமோ எனக்கு ஆபத்து நேருமோ தெரியாது. நீ என் கணவருக்கு ஆபத்து நேருமோ தெரியாது. அண்ணா, நீ வாழ்வாயோ வாழ மாட்டாயோ, நீ இருப்பாயோ இருக்க மாட்டாயோ, நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ மடிஞ்சாலும் பரவாயில்ல, என் கணவர் மட்டும் நல்லபடியாக தங்கை என்றால் உன்னைத்தனமா சொல்ல வேண்டும். எனக்கு கிடைத்த தங்கை போல இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே கிடைக்க மாட்டார்கள். ஒரு கணவனுக்காக உடன் பிறந்த அண்ணன் நான் செத்தாலும் பரவாயில்லை, என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள் அண்ணா என்று கேட்கிறாய். வேறுபட்ட தங்கை இந்த உலகத்தில் யாருக்குமா கிடைக்க போறாங்க? உடன் பிறந்து உன்னோடு வாழ்ந்து உன்னோடு வளர்ந்த இந்த அண்ணன் முக்கிய கிடையாது. தொட்டு தாலை கட்டி கணவன்